ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியலை. இந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்துக்கு நல்லது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியலை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில். ஏன்னா 2022-23 மட்டும் நாங்கள் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்களில் கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான். நிதியமைச்சர் அவர்களே, அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகை செய்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டுமல்ல, பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு வந்த காரணத்தால் அதை சொன்னோம். ஆதாரம் இல்லாத எனக்கு கிடைச்ச தகவல் கார்ல வரும்போது இருங்க, அவர் உங்களுடைய பிரதிநிதி இல்ல, முடிஞ்சு போச்சு. அனுமதி இல்லாம பேச அனுமதிக்க மாட்டேன். அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்கே உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு பேரவைத் இல்லை அவரு இல்லை அவர் சொல்றதுக்காக சொல்லிடுறேன். இல்லை நீக்கிட்டேன். அது தொடர்பாக பேசுறேன், வேற ஏதாவது சொல்லுங்க. அது அவை குறிப்பிட்டு நான் நீக்கிட்டேன். இல்லை அதை நீக்கிட்டாரு. இல்லை நான் சொன்னது ஒன்று தான். அதை கோவிலிருந்து நீங்கள் நீக்கி விட்டீர்கள். சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். அடுத்து மாடு உறுப்பினர் அவங்க பேசுங்க. உட்காருங்கம்மா. ரெண்டையும் வைங்க, நோ அப்ஜெக்ஷன். அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்போ அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை ஏற்றா இதையும் ஏற்றுக்கங்க. நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இல்லைங்க, சப்ஜெக்டுக்குள்ளே தாங்க வர்றோம். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்து கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழி தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கையை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியுது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்